வணக்கம் நிச்சிதா. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் பணியில் உள்ள தற்போது விஜய் வந்துள்ளார். சிறையில் இருந்து வெளியே வந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோர் விஜயுடன் சந்திப்பு ஏற்பட்டது. கரூரை சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இருவரும் தங்களது குடும்பத்தாருடன் வந்து விஜயுடன் சந்தித்துள்ளார். அதாவது கரூரில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கூட்ட நெரிசலில் 41 பேர் மூச்சு திணறி உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து கரூர் போலீசார் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர், துணை செயலாளர், மாவட்ட செயலாளர், நகர செயலாளர் அதாவது மாவட்ட செயலர் மதியழகன், நகர செயலர் பவுன்ராஜ் ஆகியோர் மீது 4 பேர் மீது வழக்கு பதிந்தனர். 2 பேரை மட்டும் போலீசார் சிறையில் அடைத்தனர். மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோரை அடைத்தனர். இதன் பின் இந்த வழக்கு தொடர்ச்சியாக நடந்தது. தற்போது இந்த வழக்கு சிபிஐயிடம் மாற்றப்பட்டுள்ளது. இதன் பின் இந்த நிலையில சிறையில் இருந்த தாவேக நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோர் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் இன்று தன்னுடைய குடும்பத்தாருடன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தின் பணியுடன் விஜயுடன் தற்போது ஆலோசனை நடத்தி வருகின்றனர்.